கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் 3ஆம் வசனம், தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அருமையான யெகூவினுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் அவனை அபிஷேகித்த அந்த நாள், எலிசா இருக்கிற காலத்தில் எலிசாவின் வேலைக்காரனை எலிசா கூப்பிட்டு, நீ தைல குப்பையை எடுத்துக்கொண்டு நேராக ஓடிப்போய் கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிற யெகூவை நீ தனியாக அழைத்து அவனை வீட்டிலே அமர பண்ணி அவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். அதே போல அந்த வேலைக்காரனும் சரியாக சொன்னபடியே செய்தான். யெகூ எல்லாரோடையும் அமர்ந்திருந்த ஒரு மனிதன். அவன் அதுவரைக்கும் இந்த அபிஷேகம் பண்ணப்படுகிற வரைக்கும் அவன் எல்லாரோடையும், இஸ்ரவேலின் ஜனங்களோட, வாலிபர்களோட எல்லாரோடையும் அமர்ந்திருந்தவன். அதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவன் ஒரு சாதாரண மனுஷனாக அமர்ந்திருந்தான். அப்படிப்பட்டவனை இங்கே என்ன சொல்லப்படுகிறது? அந்த வசனத்தை பாருங்க. 2ஆம் வசனம், நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணு. அவன் கூட்டத்தோட ஆட்களா உட்கார்ந்துருப்பான். அவனை முதலாவது அவன் சகோதரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போ. சொல்லப்படுகிற விதம், எல்லாரோடையும் உட்கார்ந்துருப்பாங்க, நீ போய் அப்படியே போய் அவனுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணுன்னு சொல்லலை. அவனை சகோதரி நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணு. முதலாவது எழுந்திருக்க பண்ண போன உடனே, யெகூ இங்க வான்னு கூப்பிட்டா வந்துருவானா? ஏன்னா அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகளுக்கு பெரிய மதிப்பு கிடையாது. ஏன்னா அவர்கள் கண் போன போக்கிலே போய் கொண்டிருந்தார்கள். அதனால தீர்க்கதரிசிகளை ராஜாக்கள் யாருமே பெரிய மரியாதை வச்சிருக்க மாட்டாங்க. அதனால ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த வாலிபர்களுடைய நிலைமையும் பரிதாப நிலைமையில இருந்துச்சு. அவங்களுக்கு கண் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று அவர்கள் அன்றைய வாழ்க்கையை அப்படிதான் வைத்திருப்பாங்க. நியாயப்பிரமாணம் படிக்க முடிஞ்சா படிப்பாங்க, இஷ்டத்துக்கு தேவன் என்று இருந்த காலம். ஏன்னா தீர்க்கதரிசிகளுக்கான ஒரு மரியாதை அன்னைக்கு கிடையாது. தீர்க்கதரிசிகள்னா அவங்க கர்த்தருக்கு அவ்வளோ உண்மையாக இருப்பாங்க, அவங்க வார்த்தைக்கு பயந்துருக்கணுமேங்கிற எண்ணம் அன்னைக்கு அந்த ராஜாக்களின் காலத்தில் இல்லை. அதனால எல்லாருமே தன்னுடைய இஷ்டப்படி இருந்தாங்க. அப்போ தீர்க்கதரிசிகளை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறவர்கள் பெருகிவிட்டாங்க. அதுலேயும் வாலிபர்கள் கேட்கவா வேணும், ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாக போயிடுச்சு. தீர்க்கதரிசினா அவங்களுடைய வேலை என்ன? அவங்க எப்போவும் கடிந்து கொண்டே இருப்பாங்கப்பா. ஆசாரியர்கள்னா என்ன வேலை? அவங்க எப்பொழுதும் பழி செலுத்திட்டே இருப்பாங்கப்பா. அந்த பணிவிடைக்காரர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எப்போதும் அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு வேண்டிக்கிட்டே இருப்பாங்கப்பா. இப்படியே அவங்க மனசுல நினைச்சிட்டாங்க, இப்படித்தான் அப்படி. ஆனா ஏன் ஆசாரியர்கள் இருக்கிறாங்க? ஏன் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க? எப்படி நமக்காக ஒரு ராஜா கொடுக்கப்பட்டாரு? இந்த இஸ்ரவேல் ஜனமாகிய நாமெல்லாம் யார் அப்படிங்கிற கேள்வியே இல்லாத அளவுக்கு அவரவர்கள் தங்களுடைய இஷ்டத்துக்கு போய்விட்ட காலங்கள். அப்படிப்பட்ட காலத்துல எலிசா தன்னுடைய வேலைக்காரன் ஒருவனை அனுப்பி, நீ தைல குப்பையை எடுத்துக்கொண்டு போய் யெகூவை சகோதரி நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணு என்று சொல்கிறார். அவன் எழுந்திருப்பானா? இது சாதாரணமாக ஒரு தெரு ஓரங்கள்ல இருக்கிற ஒரு சுவர்கள் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பழக்கம் சொல்லுவாங்களே, குட்டி சுவர்ல உட்கார்ந்து இருக்கிற பழக்கம். அப்படி உட்கார்ந்து இருக்கிறவனை பிடிச்சி நீங்க வானா அவன் எப்படி வந்திருப்பான்? கொஞ்ச நேரம் பேசியிருப்பாங்க. பேசி சில காரியம் இடைப்பட்டு, யெகூவே நீ எங்க இருக்கேன்னு தெரியுமா, உன்னை இன்னைக்கு எதற்காக நான் வந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சில உரையாடம். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் வரியா அப்படிங்கும்போது அவன் எழுந்து வரான். எழுந்து வந்தவனை அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அவனை தேவனுக்குள்ளாக அபிஷேகம் பண்ணுகிறான். இதெல்லாம் முடிந்து அவனுக்கு ஒரு மாற்றம் வந்துருச்சு. யெகூவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இதுல நடந்தவன வந்துருச்சு. ஏன்னா அவன் நடுவிலிருந்து எழுந்தான். முதலாவது உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில அவன் இல்லை, நடுவிலிருந்து எழுந்தான். உலக காரியம், மாம்ச காரியம், அங்கு சொல்லப்படுகிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத திட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவன் எழுந்திருக்க விரும்பினான்.
தேவனோடு இணைய விரும்பினான். அதனாலதான் தேவனுடைய மனுஷன் அழைச்ச உடனே சரி நான் வரேன்ட்டு வந்தான், எழுந்திருந்தான். அதுக்கடுத்தபடியா கூப்பிட்ட இடத்துக்கு வந்தான், அவனை அபிஷேகம் பண்ணினான். அந்த தைல குப்பியை எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணினான். இவ்வளவு தூரம் நடந்து அந்த எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியே புறப்பட்டு விட்டான். எகு அங்கிருந்து வெளியில வருகிறான். இந்த வாலிபர்கள்லாம் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசிகளுடைய மதிப்பு. 11ஆம் வசனத்தை படிங்க. அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன? பாத்தீங்களா? கர்த்தருக்குள்ள பிரியமா வாழ்ந்து கர்த்தர் சொல்வதையே கேட்டு நடக்கிறவங்களுக்கு அன்னைக்கு வைத்த பேர் என்ன? தேவனுடைய கற்பனைக்கும் கட்டளையும் கீழ்ப்படிஞ்சு நடக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் பேசின பேச்சு. அந்த வாலிபர்கள், அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்துல என்ன சொன்னான் அப்படின்ட்டாங்க. பைத்தியக்காரங்க தான். அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய புலம்பி எழுதியிருப்பாரு கொரிந்தி நிருபத்துக்கெல்லாம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரர்கள். அநேகர் கிறிஸ்துவை அறிஞ்ச உடனே கிறிஸ்துவை அறிவித்து சாட்சியா நிறுத்தின மனுஷன் பைத்தியக்காரங்களா தெரிஞ்சுட்டாங்க. அவருக்கு வேலை இல்லைப்பா, எப்பம்பாரு இதை பண்ணு அதை பண்ணு, அப்படி இரு இப்படி இருனே இருப்பாரு. அவருக்கு வேலை என்ன? சொல்லுன்ட்டே இருப்பாரு. அப்படி கடைசியா ஒரு பயந்த மாதிரி பயப்படுறாங்க. அடுத்து அப்படியே வேற மாதிரி போறாங்க. அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு? பைத்தியக்காரங்கன்னு முத்திரை குத்திட்டாங்க. அவங்க பைத்தியக்காரங்க. எப்போ நம்ம ஒன்று நடந்துட்டு இருப்போம், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது புதிய ஏற்பாட்டிலையும் இருந்திருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னை அப்படிதான், என்ன நீங்க பைத்தியக்காரனா தான் பாக்குறீங்கன்னு தெரியும், பாருங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரர்களா இருக்கோம். இது பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது. பேசியிருக்காங்க உண்மையாவே வாயை திறந்தே பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு இயல்பா. அந்த பைத்தியக்காரன் உன்ட்ட என்ன சொன்னான் அப்படி? பைத்தியக்காரத்தனமா தான் அன்னைக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த அபிஷேகம் அன்னைக்கு எகுவின் இடத்துல வேலை செய்தது. அவன் முகம் மாறிடுச்சு. அவன் வாழ்க்கை வேற மாதிரி ஒரு திசையில போய்கிட்டு இருக்குது. இப்போ அவன் சாதாரண மனுஷனா அமர்ந்திருந்தவன் இப்பொழுது இந்த வேலைக்காரன் வந்து அவன் இடத்துல ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு அவன் சாதாரண மனுஷனா இல்லை, அவன் வேறு மனுஷனா இருக்கிறான். அவனுடைய தோற்றம் மாறிடுச்சு. அவனுடைய எல்லா செயல்பாடு பேச்சு எல்லாமே வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிறவங்கலாம் அந்த வாலிபர்கள்லாம் நடுங்கினாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி எகு ராஜாவானா என்றார். சொன்ன வார்த்தை. அது வரைக்கும் தீர்க்கதரிசிகள் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, திருந்து இஸ்ரவேலே நீ திருந்து, ஜனமே நீ மனம் திரும்பு, வாலிபனே நீ போற பாதை சரியில்லை, திருந்துனே வரும். ஆமா எப்போ பாரு திருந்துட்டாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, திருத்தப்படாத ஒரு மனுஷனை அழைச்சி உன்னை ராஜாவாக்குறான்ட்டாங்க. அப்போ இஸ்ரவேல் சீர்கட்டு போய்கிட்டு இருக்குது அன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லாமே அன்னைக்கு தேவ பிள்ளைகிட்ட இருந்தது. உலகம், மாம்சம், பிசாசின் தந்திரங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. அப்போ ஏதாவது ஒண்ணு நடக்கணும். திருந்துன்னு மட்டுமே ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரா? இல்ல. அந்த திருந்தாத கூட்டத்துல இருக்கிற ஒருத்தனை பிடிச்சு நான் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணேன், கர்த்தரை அபிஷேகம் பண்ணிட்டார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவனுடைய தோற்றம் மாறிடுச்சு. எகுவனுடைய தோற்றம் மாறிடுச்சு. அதை பார்த்த உடனே அங்க இருந்த சூழ்ந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ஒண்ணு ஆண்டவர் பூமியில செய்ய போறாரு, இவனை ஏதோ மாத்திட்டாருன்னு சொல்லி இனியாவது நம்ம ஒழுங்கா கணம் பண்ணதுல முந்தி கொள்ளுன்ட்டு அந்த வாலிபர்கள் என்ன ஆயிட்டாங்க, அப்பவுமே கணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கர்த்தருடைய அபிஷேகம். கர்த்தருடைய ஊழியக்காரங்க எந்த நிலைமையில எப்படி பேசினாலும், கேட்கிறவன் எப்படி கேட்டாலும், கர்த்தர் திட்டத்தோட ஒரு அபிஷேகத்தோட நடத்துவாரானா அந்த அபிஷேகம் என்ன ஆகாது, வேலை செஞ்சே ஆகும். அது பொய்யா போகாது. அது போல அன்னைக்கு போகல. அவனை ராஜாவாக்குனாங்கன்னு சொன்ன உடனே அன்னைக்கே நடக்குது. எகுவை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாகவே எலியா காலத்திலே தேவன் சொன்ன வார்த்தை, நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணு, எலிசா எகுவை அபிஷேகம் பண்ணுவான். அந்த எகு எழுந்திருந்து இஸ்ரவேலிலே புரட்டுத்தனம் பண்ணின எல்லாவித அதிகாரங்களையும் முறித்து போடுவான் என்று முன்னக்கூட்டியே சொல்லப்பட்டுருச்சு. அப்ப எகுவை தேவன் அபிஷேகம் பண்ணும் போது என்ன நடக்குதுன்னா, அபிஷேகம் பண்ண அடுத்த நொடி அவனை இருதயத்துல, தேவனுடைய இருதயத்துல நினைச்ச திட்டம் எல்லாம் உள்ள வந்துருச்சு. அவன் அந்த திட்டத்துக்கு ஆளாயிட்டான். அது வரைக்கும் அவன் உலகம், மாம்சம் விரும்பினதே செஞ்சுக்கிட்டு இருந்தவன் இப்ப தேவனுடைய திட்டம் அவனுடைய இருதயத்துக்குள்ள வந்துருச்சு. அந்த திட்டத்தின்படி மாறி இஸ்ரவேலில் ஆகாத எல்லாவித அசூசிகளையும் முறித்து போட வேண்டும் என்கிற வேகம் அவனுக்குள் வந்தது, விவேகம் அவனுக்குள்ள வந்தது.
செயல் அவனுக்குள்ள வந்தது, ஞானம் அவனுக்குள்ளே வந்தது. அதுதான் அவன் வேறு முகமாய் மாறிட்டான். அடுத்து அவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தான். ஆகாப் எசபேலை உண்டில்லாமல் ஆக்கினா, இஸ்ரவேலிலே ஆகாத காரியங்களை செய்து ஜனங்களை ஏமாற்றி கொண்ட எல்லாவித ஏமாற்று வித்தைகளும் அன்றையோட முறியடிக்கப்பட்டுச்சு. ஆகாபின் குடும்பங்கள் இருக்கிற ஒருவரையும் தேவன் விடமாட்டேன் என்று சொன்னது போல யெகூ அத்தனை பேரையும் தீர்த்து விட்டான். எல்லாவற்றையும் தேவன் எப்படியாக யெகூ இருக்க வேண்டும், இவனை வைத்து நான் செய்வேன் என்று சொன்னாரோ அத்தனையும் செய்து முடித்தான். அவ்வளவும் அவனை வச்சு நடந்தது. இன்னைக்கு ஏன் இதை சிந்திக்கிறோம்? இவ்வளவெல்லாம் நடந்தது, ஆனா அவன் ஆண்டவருக்குள்ள எப்படி இருந்தாங்கிறது சில இடங்கள்ல இருக்கு. அதை இன்னொரு நாள் பார்ப்போம். இவ்வளவெல்லாம் செய்து முடித்தான். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், அவன் முதலாவது அந்த கூட்டத்தின் நடுவத்திலிருந்து எழுந்திருங்கும் போது அவன் எழுந்ததுதான் காரணம். இன்னைக்கு அதைத்தான் முதல்ல வாசிச்சு, அவனை அவன் சகோதரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி. இதை வைத்து இன்னைக்கு நீங்க என்ன தெரிந்துக்கிட போறீங்க? எல்லாருமே கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, எல்லாமே இருக்குது. ஆனா உங்களுடைய குடும்ப வழக்கத்திலிருந்து, இந்த உலக ஒப்பனைகளிலிருந்து நீங்கள் எழுந்து விட்டீர்களா? இந்த வேத வசனத்தின்படி எல்லாவற்றையும் விட்டு எழுந்து விட்டீர்களா? இல்லை இன்றும் அந்த உலக ஒப்பனைக்கான ஒரு வாழ்க்கை உங்களோடு இருக்குதா? அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். எழுந்திருந்தவனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை புரிந்தது, அதனுடைய வேகம் தெரிந்தது, அதை செயலாற்றி முடித்தான். எழுந்திருக்க மனது இல்லாதவனுக்கு எதுவுமே இருக்காது. இங்க வந்து நல்லா உட்கார்ந்துருக்கீங்க, கூட்டம் முடிஞ்சோன்னு எழுந்து போவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு இயல்பு தான். நீங்க வீட்டில் உட்காந்து பைபிள் படிப்பீங்க, பிரசங்கத்தை கேட்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு இயல்பு தான். ஆனா உங்களுடைய உள்ளம், நீங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த நற்சாட்சி கொண்டதா இருக்குதா? உங்களுடைய செயல்பாடுகள் அதை வெளிப்படுத்துகிறதா? அதுதான் முக்கியம். எழுந்திருக்காமல் தேவன் அபிஷேகம் பண்ண முடியாது. எழுந்திருக்கணும். எதை எதை விட்டுலாம் எழுந்திருக்கணும் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். மாம்சத்தின் இச்சை, அதுதான் மாம்சம். அந்த ஒரு பாடல் இருக்குல்ல, உலகம் மாமிசம் பிசாசு கடியில் பாவி நான் ஜீவித்தேன் இருக்கும். மாம்சத்தின் இச்சை அதுதான் மாம்சம். கண்களின் இச்சை அதுதான் உலகம். அடுத்தது ஜீவனத்தின் பெருமை, அதுதான் பிசாசின் அடிமை. நானும் எப்படி இருக்கேன் பாத்தியா, அது ஜீவனத்தின் பெருமை, அதுதான் பிசாசுக்கு அடிமையா வாழ்வது. மாம்சத்தின் இச்சை, எப்போ பார்த்தாலும் மாம்சம், மாம்சத்தின் செயல்பாடுகள். குடும்பத்துல எல்லாமே மாம்சத்துல எப்படி இருக்காங்க, அப்படியே இருக்குது. இந்த மூன்றும் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் தேவன் உங்களை ரட்சித்தார் என்று நீங்கள் சொல்வது பொய்யாகவே இருக்கும். இந்த மூன்றை விட்டு எழுந்திருக்கணும். அதுக்குத்தான் சபை கூடி வருதலுக்கு வரீங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கினவங்க சபை கூடி வருதலுக்கு வந்துகிட்டே இருக்கீங்கன்னா அதோடைய அர்த்தம் என்ன? நீங்கள் இந்த உலகத்தின் வழிபாடுகள்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அதிலிருந்து எழுந்திருக்க பண்ணப்பட்டவர்கள் என்று அர்த்தமா? எழுந்திருக்கீங்களா என்பதை சிந்தித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து எழுந்திருக்காமல் இருந்தால் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணவே முடியாது. நீங்க அந்த கூட்டத்துக்கு தகுந்தாற் போல பேசிக்கொள்ளலாம். ரட்சிக்கப்பட்டீங்களான்னு யாரு கேட்டாலும் ரட்சிக்கப்பட்ட மாதிரி காட்டிக்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களான்னு கேட்டா அபிஷேகம் பண்ண மாதிரி காட்டிக்கலாம். ஆனா அந்த இரண்டு இருந்துச்சுன்னா நீங்க முதலாவது குடும்பத்துக்கு வேறு மனிதர்களா இருப்பீர்கள். குடும்பம் உங்களை பார்த்து நற்பண்புகளை கற்றுக்கொள்ளும். குடும்பம் உங்களை பார்த்து ஒழுங்கை கற்றுக்கொள்ளும். உங்களுடைய நண்பர்கள், சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் எவ்வளவுதான் அவங்க நற்சாட்சி பெற்றவங்களா இருந்தாலும் அவங்களை விட ஒரு நற்கிரியை உங்களிடத்துல இருக்கும். நற்சாட்சி உங்களிடத்துல இருக்கோ இல்லையோ, நற்கிரியை உங்களிடத்துல இருக்கும். அந்த கிரியைகளை பார்ப்பார்கள். அது வேணுமானா முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட நீங்க அவர் வருவார் என்று சொன்னபடி பரத்தை நோக்கி எழுந்திருக்க ஆரம்பிக்கணும். எழுந்திரணும். நீங்க எவ்வளவு தூரம் ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு மாற்றம் உங்களுக்குள்ள இருக்குது.
அந்த மாற்றம் அதுக்கு அடுத்தபடியா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள, உங்களுடைய நண்பர்களுக்குள்ள எல்லாவித அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய ஆரம்பிக்குதா? அற்புதம் அடையாளங்கிறது வியாதி நீங்குது, அதை நான் சொல்லல. உங்களை பார்த்தால் ஒரு நல்லொழுக்கம், உங்களை பார்த்தா ஒரு நற்கிரிய, உங்களை பார்த்தா பேச்சு எல்லாமே வேற மாதிரி. அதாவது நற்பண்புகள்னா அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆளா மாற நீங்க எழும்பாத வரைக்கும் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணவே முடியாது. அன்றைக்கு ஒரு நாள் அந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் அந்த எகுவின் இடத்துல பேசி அவனை எழுந்திருக்க பண்ணினான். அவன் எழுந்து வந்துட்டான், அதனால இவ்வளவு நன்மையை வாங்கினான். இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்துல இடைப்பட்டு, உலகம், மாம்சம், பிசாசு கடியிலிருந்து நீங்கள் எழுந்திருங்க. உங்கள் குடும்பங்கள் உங்களை பார்த்து அந்த பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டிய அவசியமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குரிய கிரியை செய்யுங்கள், பிதாவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களா இருக்கிறீர்களா என்பதை ஒருவருக்கொருவர் பேசி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு திருத்திக் கொள்ளுங்க. அதுதான் நல்லது. ஏகு இஸ்ரவேலுக்குள்ள இருந்தாலும், இஸ்ரவேலுடைய வாலிபருக்குள்ளே தேறினவனா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அந்த அபிஷேகம் அன்று அவனுக்கு காட்டினது. உனக்காக பிதாவாகிய தேவன் ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார். அந்த விருப்பத்தின்படி நடந்த ஜனம் தான் இந்த ஜனம். இன்னைக்கு அந்த விருப்பம் அற்று போயிடுச்சு. உனக்கு கற்றுக் கொடுக்கவோ கை கொடுக்கவோ ஆளுலே நீ உட்கார்ந்துருக்க. நான் உனக்கு கற்றுத்தரேன், சரியில்லாதத நீ முறியடிப்பியான்னு அழைச்சாரு. அவன் முறியடித்து காட்டி மொத்த இஸ்ரவேலர்களையும் தேவனே கர்த்தர் என்று சொல்ல வைத்தான். அவருடைய சன்னிதானத்திலே அமர வைத்தான். அவன் பிறந்து வாலிபனான காலம் வரைக்கும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மறக்கப்பட்டே போனார். ஆசாரிகள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டே போனார்கள். ஆனால் அவனை வாலிபத்தில் ஆண்டவர் என்னைக்கு அந்த கூட்டத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணினாரோ, அவனை அபிஷேகம் பண்ணினாரோ, அதற்கடுத்து குறிப்பிட்ட நாளில் அவன் 28 வருஷம் தான் ஆட்சி ஆண்டான். அந்த 28 வருஷத்துல தேவனாகிய கர்த்தரே கர்த்தர் என்று அந்த தேசம் முழுவதையும் சொல்ல வைத்தான். அவனை தெரிந்தெடுத்த தேவன் எவ்வளவு மகிமைப்பட்டிருப்பாரு. உங்களையும் தானே ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஏகு வாழ்ந்து காட்டினான். உங்களையும் இந்த நாளில் இயேசு அழைக்கிறார். எழுந்துரு, முதலாவது நீ எழுந்துரு. உலகம், மாமிசம், பிசாசு கடியில கிடக்கிற தன்மையிலிருந்து நீங்க எழுந்தாதான் உங்களுடைய குடும்பம் எழுந்திருக்க முடியும். எழுந்து நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.